இருக்கு திவாகர்? சாஃப்டா இருக்கா? சிக்கன் சூப்பரா இருக்கா? அன்பு, சந்தோஷம், சமாதானம் உங்க எல்லார் வாழ்க்கையிலும் எப்பவுமே இருக்கணும். இப்படிக்கு ஷேரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, முகமது ஜான் பாய் கையால பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 7 கிலோ மட்டன் பிரியாணி. ஸோ பிரியாணியை பத்தின ஒரு சின்ன வரலாறு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம எப்படி யோசிப்போம்னா, பிரியாணி அப்படின்னா அது சாப்பாடு கிடையாது, அது ஒரு சந்தோஷம் அப்படிதான் நினைப்போம். ஸோ பிரியாணி இஸ் நாட் அ வேர்ட், இட்ஸ் அன் எமோஷன் எக்ஸ்க்ளூசிவ்லி. ஸோ அப்படிப்பட்ட பிரியாணியை பத்தின ஒரு சின்ன வரலாறு என்ன அப்படின்னா, இவ்வளோ நம்ம லவ் பண்ற பிரியாணி நம்ம ஊர்ல இருந்து ஒரிஜினேட் ஆகல, பட் நம்ம கான்டினென்ட்ல இருந்து தான் ஒரிஜினேட் ஆச்சு. வெஸ்ட் ஏஷியா தான் பிரியாணியோட பிறப்பிடம். ஆனா நம்ம இந்தியாவில் பிரியாணி பத்தின வரலாறு நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷாஜஹான் இருக்காரு இல்லையா, அவரோட ஒய்ஃப் மும்தாஜ் அவங்களுடைய போர் வீரர்களை பார்க்கும்போது இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்களே அப்படி ஃபீல் பண்ணிட்டு அவங்க அரண்மனை ஷெஃப்ஸுக்கெல்லாம் ஒரு ஆர்டர் பிறப்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட்டு நீங்க உருவாக்கணும், அதுல எல்லா விதமான சத்து இருக்கணும், பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஷெஃப்ஸ் ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஃபுட்டை உருவாக்குனாங்க. ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட், அதுதான் நம்ம பிரியாணி. ஸோ பிரியாணி அப்படின்னா என்ன, குக்ட், அதாவது ஃப்ரைட் பிஃபோர் குக்கிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது சாதத்தை நெய்ல நல்லா வறுத்துடணும் சமைப்பதற்கு முன்பாக. ஸோ பிரிஞ்ச் அப்படின்னா பர்ஷியன் மொழியில சாதம் அப்படின்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பிரியாணியை பத்தி நம்ம சங்ககால இலக்கியங்களையும் இலக்கியங்களையும் பார்த்தீங்கன்னா ஊன் சோறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படை வீரர்களுக்கு கொடுத்துருக்காங்க எனர்ஜிக்காக. ஸோ இனிமே யாராவது பிரியாணியா அப்படின்னு சொன்னா, பிரியாணியில எவ்வளவு எனர்ஜி இருக்கு தெரியுமா, அது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிரிசர் மாதிரி அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஜாலியாக உங்க பிரியாணி என்ஜாய் பண்ணலாம். நீங்க திண்டுக்கல் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, தலசேரி பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, லக்னோவி பிரியாணி, ஹைதராபாடி பிரியாணி, எத்தனை பிரியாணி வேணாலும் கேள்விப்பட்டிருக்கலாம். பட் காஞ்சிபுரம்ல தர்கா பிரியாணி ஒரு சூப்பரான ஐட்டம் இருக்கு. அது காஞ்சிபுரம் வாசிகளுக்கு மட்டுமே தெரிஞ்சது. நீங்க காஞ்சிபுரம் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரியாணியை தான் நம்மளுடைய முகமது ஜான் பாய் செஞ்சு காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, 7 கிலோ மட்டன் பிரியாணிக்கு 2.25 கிலோ வெங்காயத்தை வெட்டிட்டாரு. அப்புறமா ஒரு 10 இருந்து 15 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தக்காளி ஒரு 2 கிலோ வெட்டிட்டு இருக்காரு. அவர் வெட்டிட்டு இருக்கிற கத்தி பாத்தீங்கன்னா 20 ரூபாய் கத்தி. அந்த கத்தி நம்மளுக்கு மெட்டல் கத்தி கிடையாது, அது ஒரு தகடு கத்தி. ஸோ அதுக்கப்புறமா இப்போ புதினாவெல்லாம் ஆஞ்சிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸை அவர் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு விரும்பல. இஸ்லாம் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவர் ரொம்ப படிக்கலைன்னா, பட் இஸ்லாமோட வரலாறு அவர் அவ்வளோ அழகா சொன்னாரு. ஒரு பாமர மனிதனுக்கு கூட இவ்வளவு தெரிகிற அளவுக்கு இஸ்லாமிய தத்துவங்கள் அவங்களுக்குள்ள இம்பைபா இருக்கு. ஸோ நாங்கள் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களோட டவுட்ஸ் எல்லாமே. இப்போ கொத்தமல்லியும் கட் பண்றாரு. அவர் கட் பண்ணி என்ன பண்ண வாஷ் பண்ணிக்கலாம். எம் சாண்டா எம் சாண்ட் இது சூடு இறங்க கூடாதுன்றதுக்காக போடுறோம். அது கீழ் ஃப்ளோருக்கு தர வெடிச்சிட கூடாதுங்கிறதுனால பொதுவா என்ன மண்ணும் போடலாம். நீங்க இதுதான்றதுல எடுத்து வச்சிருக்கிறதால இது போடுறோம். ஓகே ஓகே. ஆத்து மணல் கூட போடலாம்ல. ஆமா, இது சிமெண்ட் கலந்து இது போடுறனால தர கிராக் விடாது. அப்புறம் கீழையும் சூடு இறங்காது. நடுவுல கீரை போட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியா நறுக்கினாரு. ரொம்ப கியூட்டா இருந்தது. அண்ட் ஒரே ஆளா இவரை பண்றாரு. அவர் 30 கிலோ வரைக்கும் தனியாவே பண்ணுவாராம் பிரியாணி பண்ணும்போது. செம்ம டேலண்டட் பர்சன். ஹாய் சொல்லு மியா. மியா எனக்கு ஹாய் சொல்லுங்க. இங்க மியா குட்டி இங்க ஹாய். ஸோ எல்லா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கரம் மசாலா ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே ஈச் 15 கிராம்ஸ் எடுத்துக்கணும். 7 கிலோ பிரியாணிக்கு. பிரியாணி இலையும் 15 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றுறாரு. எண்ணெய் 1 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் ஊற்றுறாரு. சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறோம். பிகாஸ் நிறைய செய்யறதுனால அவர் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணாரு. பட் நம்ம ரிஃபைண்ட் ஆயில் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அப்புறம் பார்த்தோன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அப்படியே வதக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே நாங்கள் அப்படியே ஒவ்வொரு மினிட்டும் எப்படா பிரியாணி ரெடி ஆகும்னு நாங்கள் கிளாக்கையே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா இப்போ வதக்கி விட்டுருக்காரு.
அது வந்து பொன்னிறமா வதங்கணும். நிறைய குச்சி போட்டனா நல்லா வரும். நல்லா வரும். எது நல்லா வரும்? நெருப்பு நல்லா வரும். ஐயோ. ஸோ அவர் எங்கள் அக்கா பையன். அவர் வந்து செம்ம ஹாப்பியாக பிரியாணி சட்டி பக்கத்துலேயே உட்காந்துட்டாரு. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மொத்தமாக நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கலாம். 1/4 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்குமே நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறம் வந்து நம்ம எல்லாருமே வந்து வதக்கும் போது வெறும் எண்ணெயில் தானே வதக்குவோம். அவர் வந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறாரு, அப்போ தான் அடி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. அப்படி சேர்த்தனால கண்டிப்பாக அடி பிடிக்கவே இல்லை. அப்புறம் இந்த தண்ணியோட சேர்த்து அவர் தக்காளியும் சேர்த்துக்கிட்டாரு. எல்லாத்தையுமே மூடி வச்சு வதங்க விட்டாரு. மட்டன் வாஷ் பண்றதுல அவர் அவ்வளோ டிப்ஸ் சொன்னாரு. மட்டன் வந்து 3 முறை கழுவணும். சைடுல வரும் பட்டை. அப்புறம் ஏன் வெட்டி தர முஸ்லீம் அவர் விட்டுறாரு? டைமிங் சார், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஒரு சிலர் செய்யறாங்க சுத்தமா, ஒரு சிலர் அப்படியே நடுவு முதுகு தண்டில் வைக்கிறது. மட்டன்ல தேவையில்லாத பீசஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து எலிமினேட் பண்ணிட்டாரு. அப்புறம் பார்த்தோம்னா மட்டன் வந்து அவர் உள்ள போட்டுக்கிறாரு. அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுறாரு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டதுல இருந்தே வாசனை சும்மா தூக்கிடுச்சு. உப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா படி சாதத்துக்கு பிடி உப்பு அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஒரு பழமொழி. அதே மாதிரிதான் அவர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்க சொன்னாரு. கல் உப்பு போட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கட் பண்ணி வச்சிருந்த அந்த கொத்தமல்லி புதினாவையும் கழுவி இந்த மசாலா மட்டன் மசாலாலையும் சேர்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி தனியாக இன்னொரு டபரால வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்காரு அரிசிக்காக. ஸோ அதுலேயும் வந்து சேர்த்துக்கிட்டாரு. அரிசி தனியாக வடிச்சு எடுத்துக்க போறாரு. ரைஸ் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சோம் அப்படின்னா சூடா இருக்கும் போது சாப்பிட்டாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாஸ்மதியில செஞ்சா டபுளா வருமா. பட் சீரக சம்பா வந்து ஆறுனா கூட டேஸ்டா இருக்கும் அப்படின்றாரு. அரிசி வந்து கழுவிட்டுதான் ஊற வைக்கணுமா, ஊற வச்சுட்டு கழுவக்கூடாதான். ஸோ அதையுமே வந்து இப்போ அவர் கழுவி ஒரு கூடையில போட்டு தண்ணி வடிக்கிறதுக்காக வச்சிருக்காரு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான டிப் இது. மட்டன் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில போட்டு பார்த்துட்டு கையில வந்து அமுக்கணுமா ஒரு குழி விழணுமா. இந்த மட்டன் வந்து குழி விழுந்துருச்சு, ஸோ வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அமேசிங்ல. ஸோ மசாலா சேர்க்கும் போது ஒரு சக்தி மசாலால தான் சில்லி பவுடர் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எந்த பிராண்டா இருந்தாலும் டேஸ்ட் வந்து மாறிடுமா. ஸோ சில்லி பவுடர் வந்து சக்தி மசாலா ஆர் நம்ம வீட்டில் அரைச்சது. இதுலயுமே மறுபடியும் அவர் வந்து கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கிறாரு. ஸோ சூப்பரா ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்ப அவர் வந்து கழுவி வச்சிருந்த அரிசி வந்து ஈரம் வடிவமைக்கிறதுக்காக கூடையில போட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா, இப்படிதான் போட்டாரு. கீழே ஒரு கூடை வச்சுக்கிட்டாரு பிளாஸ்டிக்ல. ஸோ அது வந்து தண்ணி வடிஞ்சு அதுல வந்துடும். ஸோ அரிசி வந்து ஒரு ஊரெல்லாம் வைக்கவே இல்லை, அப்படியே எடுத்து சுடு தண்ணியில வந்து போட்டுட்டாரு பக்கத்துல டபரால. ஸோ இந்த அரிசி வந்த உடனே அவர் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா இதை வந்து அந்த மசாலாவோட சேர்த்து பண்ணிடுவாரு. அவ்வளோதான். கொஞ்சோண்டு ஆரஞ்சு ரெட் மசாலா கலருக்காக சேர்த்துக்கிட்டாரு. பட் இது வந்து ரொம்ப வந்து ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. அவர் வந்து மாஸ் அமௌண்ட்டாக பண்ணுறதுனால சேர்த்தாரு. நம்ம வேணான்னு சொன்னோம்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி குக் ஆகிட்டு அப்படி கொதிச்சுட்டு வருது. மட்டன் டக்குன்னு வெந்துருச்சு. மட்டன்ல வந்து பொட்லா அப்படிங்கிறது தான் வந்து நல்ல கறி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து இளம் ஆண் குறும்பாடு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதை தான் வந்து அந்த வடிச்சு எடுத்த அரிசி வாசனையா இருக்கு. ஸோ இதை வந்து அந்த மசாலால போட்டு கரண்டியை திருப்பி ஒரு கிண்டி மேல மூடிய போட்டு தம் போட்டாரு பாருங்க. அந்த அழகும் ஸ்டைலும் ஸோ இப்போ கீழே இருக்கிற அந்த கம்பு அந்த சார்கோல் எல்லாம் எடுத்து தம் போடுறாரு மூடிக்கு மேலே வச்சு. ஸோ மேலே கீழே 2 பக்கமும் தம் போடுறது தான் ப்ராப்பரான பிரியாணி செய்யறதுக்கு முறை. இப்போ சிக்கன் 65 பார்க்கலாம். அவரே செஞ்சாரு 5 kg. அதாவது சிக்கன் 65க்கு ஏன் சிக்கன் 65ன்ற பேர் வந்தது அப்படின்னு அழகா அவர் சொன்னாரு. அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சிக்கன் வந்து கிளீன் பண்ணும்போது 7 முறை நம்ம கிளீன் பண்ணணுமா. அப்பதான் இந்த முழு ரத்த கரையும் வந்து கழியுமா. அது மாதிரி அதுல இருக்கிற ரத்த நாளங்கள், ஆசன வாயுக்கு மேல இருக்கிற சதைகள் இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுருக்கோமா. அப்பதான் கவிச்சி வாடை இருக்காதான்.
ஸோ இப்போ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாரு. 7 முறை கழுவி 8வது தண்ணி வடிச்சிட்டு எடுத்த சிக்கன் தான் இது. அதில் கருவேப்பிலை போட்டுக்கிறாரு. போட்டுட்டு அவர் வந்து கொஞ்சோண்டு சில்லி பவுடர், சக்தி மசாலா, சிக்கன் 65 பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 200 கிராம்ல வந்து ஒரு 300 கிராம் வரைக்கும் சேர்த்துருப்பாரு. ஸோ எல்லாத்தையும் போட்டு விரவிட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், தயிர், உப்பு வந்து மசாலாவும் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவும் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்புறமா லெமன் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விரவி வச்சுட்டாரு. முட்டை வந்து சாஃப்ட்னஸ்க்காக போட்டாரு. ரொம்ப நேரம்லாம் ஊற விடல. ஊறினா பரவாயில்ல, ஊறாட்டியும் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ சிக்கன் 65 ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னாருன்னா, அதாவது ஒரு கோழி வந்து வளர்ந்து 65 நாள்ல வந்து அதை வெட்டி அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாதான் சிக்கன் 65 அப்படின்னு அர்த்தமா. ஸோ அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ நம்ம அந்த கோழியை வந்து 65 பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த கரெக்டான டேஸ்ட் வந்து கிடைக்காதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கோழி வந்து டேஸ்ட்டாக இருக்கணும்னா அந்த கோழியோட இடை வந்து 2.5 கிலோலேருந்து 2.25 கிலோக்குள்ள தான் இருக்கணுமா. ஸோ அந்த 2.25 to 2.25 கிலோ தாண்டிடுச்சுன்னா நல்ல ஹோட்டல்ஸ்லாம் வந்து அந்த கோழியை திருப்பி அமைச்சிடுவாங்களாம் வந்த இடத்துக்கே. ஸோ அந்த போல்ட்ரி ஃபார்முக்கே திருப்பி அமைச்சிடுவாங்களாம். ஒரு குவாலிட்டியான கோழி வந்து 2.25 2.25 கிலோக்குள்ள தான் இருக்கணுமா. ஸோ இனிமேல் நீங்கள் கோழி வாங்கும் போது இந்த ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான சிக்கன் ரெசிபிஸ் வந்து கிடைக்கும். பட் நம்ம பாரம்பரிய நாட்டு கோழி தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வளர்க்க ட்ரை பண்ணால் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாங்க. அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து இப்போ காட்டுறாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. போல போலன்னு இருக்கு. மஸ்த் எண்ணெய் இல்லாம இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஓகே. நிறைய சாப்பிடலாம். ஓகே அந்த மாதிரி இருக்கு. ஓகே. பொதுவாக கொஞ்சம் ஆயிலியா இருந்தா கொஞ்சம் சாப்பிட்றதுக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி நிறைய சாப்பிட்ற மாதிரி ஆயிடும். ஆமா. ஆனால் இது வந்து எல்லாமே லிமிட்டா இருக்கிறதுனால நிறைய சாப்பிடலாம். ஓகே ஓகே. ஸோ பிரியாணி ரெடி ஆகிட்டு எங்கள் அத்தையோட கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்த ரிவ்யூ தான் சூப்பரான பிரியாணி. கண்டிப்பாக நீங்கள் இந்த முறையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிக்கு ஷேர் அண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Speak.